திருவல்லிக்கேணி வியாபாரிகள் சங்கம் நடத்திய குடும்ப விழா நிகழ்ச்சி ராயப்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. திருவல்லிக்கேணி வியாபாரிகள் சங்க தலைவர் வி.பி. மணி அவர்கள் தலைமையில் குடும்ப விழா நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் ஏ. பால்பாண்டியன், பொருளாளர் எம். காசிபாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிர்வாகிகள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு விளையாடுவதற்காக பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. அதில் நாணயங்கள் விளையாட்டு, தாயம், சோலி விளையாட்டு, கயிறு இழுத்தல் போட்டி, செங்கல் தூக்கும் போட்டி, மனைவிகளுக்கு ரோஜாப்பூ அளிக்கும் போட்டி, மியூசிக் பால் போட்டி போன்ற பல்வேறு நகைச்சுவை போட்டிகள் நடைபெற்றன. இதில் நிர்வாகிகள் குடும்பத்துடன் போட்டிகளில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பின்னர் தலைவர் வி.பி. மணி அவர்கள் கவி பேரரசர் வைரமுத்து அவர்களின் உயர் கைவண்ணத்தில் உருவாகிய பிரம்மாண்ட படைப்பு மகா கவிதை புத்தகத்தை சங்க நிர்வாகிகளுக்கு வழங்கினார். வந்திருந்த அனைவருக்கும் சைவம் மற்றும் அசைவம் விருந்து உபசரிக்கப்பட்டது. இதில் சங்க நிர்வாகிகள் டி. குணசேகர், ஏ. குந்தன்மல், டி. கனகராஜ், பொன்வண்டு, ஜி. ரவி, வி. கலைச்செல்வம், எம். சரவணகுமார், எம். ஜலாலுதீன், ஆர். கிருஷ்ணமூர்த்தி, ஏ. எம். ஜியாவுதீன், எஸ். கணேசன், எஸ். பத்மநாபன், ஆர். சக்திகுமார், எஸ். சந்திரசேகர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமிழ்நாட்டில் சீரும் சிறப்புகள் மிக்க சிறந்த சங்கங்களில் முதன்மையான சங்கம் எங்கள் திருவல்லிக்கேணி வியாபாரிகள் சங்கம். இந்த திருவல்லிக்கேணி வியாபாரிகள் சங்கத்தை பொறுத்தளவில் எங்கள் சங்கத்தினுடைய அவைத்தலைவராக பணியாற்றிய ஐயா கே. தங்கவேல் நாடார் அவர்கள் 36 ஆண்டுகள் சங்கத்தை நடத்தி எங்களிடம் ஒப்படைத்தார். நாங்கள் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் அன்று பதவியேற்று 49வது ஆண்டு விழாவை வெற்றிகரமாக கொண்டாடி அடுத்த ஆண்டு 50வது பொன் விழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். இந்த நல்ல தருணத்திலே 18 மணி நேரம் உழைக்கின்ற வணிக பெருமக்கள், அரசு இயங்க அச்சாணியாய் விளங்கக்கூடிய வணிக பெருமக்கள், நாங்கள் தினசரி எங்களுடைய உழைப்பு அரசுக்கு வரி வருவாய் மூலம் போகிறது. எங்கள் குடும்பத்தை நாங்கள் சரிவர கவனிப்பதில்லை. ஆகவே இன்று 78வது சுதந்திர திருநாள் அன்று எங்கள் குடும்பத்தினர்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் ஒரு சுதந்திரம் வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் இன்று குடும்ப விழாவை ஒரு தமிழ்நாடு போற்றி பாராட்டக்கூடிய அளவிற்கு நடத்தியிருக்கின்றோம். காலை சரியாக 10 மணிக்கு தொடங்கிய இந்த குடும்ப விழா இப்போது 6 மணிக்கு நிறைவு பெறுகிறது. இன்று எங்கள் நிர்வாகிகள் குடும்பத்தினரோடு வருகை தந்து, இன்னும் சொல்ல போனால் மனைவி, பிள்ளைகள், பேரன் பேத்திகளோடு இந்த விழாவை கண்டுகளித்தார்கள். உண்மையிலேயே நாங்கள் நினைத்ததை காட்டிலும் முழுமையான ஒத்துழைப்பை எங்கள் சங்க நிர்வாகிகள் வழங்கினார்கள். அவர்களுக்கு இன்று மதிய சைவ அசைவ விருந்துகள் அளித்து திரும்பி செல்கையில் கவிப்பேரரசர், நமது தேசத்தின் பெருமைக்குரிய கவிப்பேரரசர் வைரமுத்து அவர்கள் எழுதிய மகா கவிதை புத்தகத்தை அவர்களுக்கு அளித்து எதிர்கால தலைமுறையை, எதிர்கால சந்ததியினரை நாம் எப்படி போற்றி பாதுகாக்க வேண்டும் என்ற செய்தியை எடுத்துரைக்கும் வகையிலே இந்த புத்தகத்தை அளித்து அவர்களை மனதார மகிழ்ச்சியோடு பாராட்டினோம். உண்மையிலேயே இந்த குடும்ப விழா அடுத்த ஓராண்டுகளுக்கு எங்களுக்கு ஒரு ஊட்டச்சத்தாக அமையும். நிச்சயமாக தமிழ்நாட்டில் தலை சிறந்த சங்கங்களில் சரித்திர சாதனை படைக்கக்கூடிய திருவல்லிக்கேணி வியாபாரிகள் சங்கத்தினுடைய ஒற்றுமை நிச்சயமாக எதிர்கால தலைமுறைக்கு பயன்படும். நாங்கள் எங்களை பொறுத்தளவில் எங்களுக்கு மட்டுமல்ல, இந்த பகுதிவாழ் பொதுமக்களுக்கும் அரசுக்கும் பாலமாக இருந்து தொடர்ந்து நற்பணிகளை, நற்செயல்களை செய்வோம் என்ற இந்த சுதந்திர திருநாளில் உறுதியேற்கிறோம். இதற்காக ஒத்துழைப்பு அளித்த அனைத்து நிர்வாகிகளையும் மனதார பாராட்டி, உறுப்பினர்களையும் பாராட்டி 50வது பொன் விழாவில் இதை காட்டிலும் சிறப்பான ஒரு சாதனையை படைக்கக்கூடிய ஆண்டு விழாவை நடத்தி காட்டுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வருகை தந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்து அடுத்த குடும்ப
திருவிழாவிலே கண்டிப்பாக இதை காட்டிலும் குதூகலமாக நாம் சந்திப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம். சேப்பாக்கம் VP மணி, தலைவர், திருவல்லிக்கேணி வியாபாரிகள் சங்கம்.